வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான நாளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆதி காலத்திலிருந்தே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற மிஸ்டர் நவீன் அவர் கேட்ட ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவீல். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவீல் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நான் கொஞ்சம் ஹானஸ்டான ரியல் இன்வெஸ்டிங் பற்றின ஸ்டோரியும் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட லூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி லூஸ் பண்ணேன், என்ன ரீசன் அதுக்கு பின்னாடி இருந்துச்சு, என்னென்ன தப்பு நான் பண்ணினேன், அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிச்சேங்கிறது தான் இந்த என்டையர் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. நாம் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மேக் ஆர் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஸோ ஓவரால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 1 lakh கிட்ட லூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 7 ஸ்டாக் மிஸ்டேக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸோ அந்த 7 ஸ்டாக் நான் ரொம்ப மோசமான ஸ்டாக்கு, அதுக்குள்ளேயே போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் என்டர் பண்ண டைமும் சரி, சில மிஸ்டேக்ஸ் நான் அதில் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 3 கீ லெசன்ஸ் அண்ட் 3 ஃபியூச்சர் பிளான்ஸ் நான் என்ன வச்சுருக்கேங்கிறது தான் இதில் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மணி லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டுமே. நானுமே இதை ஓவர் கம் பண்ணி தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 7 ஸ்டாக். அந்த 7 ஸ்டாக் என்னென்னங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிட்ஸு. ஸோ பிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை ஒரு சைக்கிளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ட்ரெண்டு மேலே போச்சு. ஸோ அது கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் பாஸ் சார்ட் எடுத்து பார்த்தப்ப ட்ரெண்டு மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிடலாம், மேலே போகும்போது நமக்கு காசு வரும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் 2 தடவை ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு 2 தடவையுமே பாசிட்டிவாக தான் போச்சு. நான் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஜென்ரேட்டும் பண்ண முடிஞ்சு. இதே சைக்கிளிக்கல் ட்ரெண்டை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன் ஒரு பிக்கர் மணியில். அந்த டைம் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன மாட்டிக்கிட்டேன்னா, நியர் 0 வால்யூம், டெய்லி வால்யூம் இருந்துச்சு. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் என்னங்கிறது எனக்கும் பெருசாக அந்த டைம் தெரியல. நான் அதை நோட்டீஸ் பண்ணாமையும் விட்டுட்டேன். ஸோ நியர் 0 வால்யூம்னா பையர்ஸ் யாருமே அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்னால் நான் நினச்ச டைமில் அந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ண முடியலை. அது ஒரு ரீசன். எம்பவர்னு சொல்லிட்டு இஎம்பவர் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப போராக இருந்துச்சு. நான் திரும்பியும் சைக்கிளிக்கல் சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நியூஸ் பார்த்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ண உள்ளே குதிச்சுட்டேன். அதுவுமே எனக்கு மோசமாக தான் போய் முடிஞ்சிச்சு. எசென்ஷியா, இது ஒரு டெக்ஸ்டைல் செக்டார். வித்தவுட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் ஃபிட்லாஸ் பொறுத்த வரைக்கும் சீப்பாக இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் ஒரு பென்னி ஸ்டாக் இது. ஸோ இது பென்னி ஸ்டாக் ட்ராப். ஸோ ப்ரைஸ் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ப்ரைஸுக்கும் வேல்யூக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது எனக்கு லேட்டராக தான் புரிய வந்தது. ஜிஜெங் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. இது பியூராக ஸ்பெக்குலேட்டிவ் பேஸ் பண்ணி பெட் பண்ணியிருந்தேன். லாங் டேர்முக்கு நான் இதை ஹோப் ரெக்கவரி ஆகுங்கிறதுனால ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பெருசாக எந்த ஒரு எக்ஸிட் பிளானும் ஆஸ் ஆன் டேட்டில் நான் என்கிட்ட இதில் இல்லை. எஸ்சிஎல், ஸோ இது ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. இதுவுமே லோ ட்ரேடிங் வால்யூம் தான் இருந்துச்சு. ஃபேர் ப்ரைஸ் வரணும். ஆனால் ஃபேர் ப்ரைஸ் வர்றப்ப நமக்கு வால்யூம் ஆஃப் ட்ரேடிங் நடக்குதாங்கிறது அடுத்தது. சூப்பா, இது ஒரு ட்ரேடிங் செக்மெண்ட் கம்பெனி. இந்த பிஸ்னஸ் கம்பெனியில் எந்த ஒரு காம்படிட்டிவ் மோட்டுமே இல்லை. எனக்கு அதுவுமே தெரியல. இப்போ நான் நிறைய டேர்ம்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டேர்ம்ஸ் தெரியாமல் தான் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு 1 lakh லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. இதில் நான் கற்றுக்கிட்ட 3 விஷயம். ஒன்று சீப் ப்ரைஸுங்கிறதுனால அது குட் வேல்யூங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்டாக் மேபி 5 ரூபாயில் இருக்கலாம். அது 5 ரூபாயில் இருக்குது, நம்ம இது ஒரு பெரிய ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகக்கூடாது. ஏன்னா சீப்பாக கிடைக்கிற எல்லா ஸ்டாக்குமே குட் வேல்யூ ஹோல்ட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. செகண்ட், இது லிக்விடிட்டி மேட்டர்ஸ். ஒரு ஸ்டாக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி வால்யூம் நீங்கள் பார்க்கணும். நியர் 0 டெய்லி வால்யூம் இருந்துச்சுன்னா லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் காசை போட்டுட்டு அதை விற்றுட்டு வெளியே வர முடியாமல் மாட்டிப்பீங்க. கன்விக்ஷன் வித்தவுட் ரிசர்ச் இஸ் கேம்பிளிங். ஸோ கன்விக்ஷனுங்கிறது நான் சொன்னேன்ல, நான் ஷேர்ஸ் மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக அது மேலே போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது என்னோட கன்விக்ஷன். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் அந்த 7 ஸ்டாக்குமே ஏதோ ஒரு கன்விக்ஷன் அடிப்படையில் எனக்கு தோணுது கண்டிப்பாக அது ப்ராஃபிட் பண்ணுன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணலை. இது பியூர் அண்ட் பியூர் கேம்பிளிங். அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க.
ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இப்போ ஆஃப்டர் என்னோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து அப்புறம் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பேசிக்காக படிக்க ஆரம்பிச்சு அதை பற்றின நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய அனலிசிஸ் ஓட இன்சைட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நிறைய புக்ஸ் படித்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என் போர்ட்ஃபோலியோவை திருப்பி ரீபில்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்க்ராட்ச்லேருந்து. ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்றாப்புல என் போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகுது. அதை என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். பட் ஸ்டில் இந்த செக்டர் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஃபியூச்சருக்கு நான் ஒரு 3 பிளான் வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். ஸோ ஃபினான்ஷியலில் ஒரு 4 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் வெயிட்டேஜ் வந்து நான் ஃபினான்ஷியல் ஸ்டாக்குக்கு வச்சுருக்கேன். செகண்ட் ஐடி ஸ்டாக்கு, அடுத்து இன்ஜினியரிங் ஸ்டாக்கு, ஹெல்த் கேரு, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, கோல்டு, இடிஎஃப், எனர்ஜி. இது என்ன ரீசனால இதை வச்சங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபினான்ஷியலில் நான் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDFC, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, சவுத் பேங்க்கு. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஃப்சி அண்ட் சூஸ்லான். ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நாக்டோ ஃபார்மா அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். எஃப்எம்சிஜி அண்ட் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் ஐடிசி, கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆட்டோ பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டர்ஸு, கமர்ஷியல்ஸ் அண்ட் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். நான் ஹுண்டாய் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ப்ரைஸ் வரும்போது அதை எக்ஸிட் பண்ணேன் ஃபார் சம் ரீசன். கோல்டு ETF, நான் கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஆஃப் மணி வந்து நான் கோல்டு ETFல வச்சிருக்கேன். எனர்ஜி, ரிலையன்ஸ் செக்டார் பாயிண்ட், எனர்ஜியில் ரிலையன்ஸ் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ அலோகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக 2ஆக பிரிச்சிருப்பேன். ஒன்று வந்து கோர் ஃபவுண்டேஷன் போர்ட்ஃபோலியோவில் HDFC, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அண்ட் ஐடிசி நான் கோர் ஃபவுண்டேஷனாக பார்க்குறேன். அண்ட் அட் த சேம் டைம் சேட்டலைட் அண்ட் க்ரோத். ஸோ ஹையர் க்ரோத் இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மாலர் பெட் நான் எப்படி பிரித்து வச்சேன்னா சூஸ்லான், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டாடா மோட்டர்ஸ், கமர்ஷியல்ஸ் அண்ட் பேசஞ்சர் அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இது போகவும் நான் சில 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து அங்கங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். லைக் டிசிஎஸ் 1-2 அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு மைனர் குவான்டிட்டி. அதனால நான் இந்த வீடியோவில் அதை காட்டலை. அது ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஆல்வேஸ் ஹெட்ஜுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எப்போல்லாம் ஈக்விட்டி வந்து ஃபாலோ ஆகுதோ கோல்டு வந்து அதை பேக்கப் பண்ணுற மாதிரி க்ரோ ஆகும். பட் ஈக்விட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு ETF நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கேன். பிகாஸ் கோல்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த வெரி வெரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். முடிஞ்சா அதை பண்ணுங்க. இல்லை ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கோல்டு கடையில் போயிட்டு டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் பண்ணி வைங்க. பட் காயினாவாச்சும் அதை ரெக்கவர் பண்ணி ஃபிசிக்கலாக ஹோல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ ஓவரால் நான் டைவர்சிஃபை பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்குங்கிற மாதிரி இல்லாமல் ஓவரால் ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் நோக்கி என்னோட ஜேர்னி மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே இதில் நிறைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் எஃபர்ட்ஸ் நடக்கணுங்கிறது எனக்குமே தெரியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் எப்போவாவது ஒரு செக்டார் அடி வாங்குச்சுன்னா நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸுமே மொத்தமாக விழுந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர் பிளான் என்னோடது எப்படி இருக்குது அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணலான் இருக்கேன். ஓவர் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ எப்படின்னா இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோவில். இதை வந்து இந்த நெக்ஸ்ட் 1 to 2 இயரில் கட் டவுன் பண்ணிட்டு 12 to 15 ஸ்டாக்ஸு ஸ்ட்ராங்காக டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸில் ப்ராப்பராக டைவர்சிஃபிகேட் பண்ணலான் இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணி எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கு, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு உங்களால் பண்ண முடியாது. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1 to 1 to 1 to 1 to நிறைய ஸ்டாக் வாங்குறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ரிசர்ச் பண்ண ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இப்போ நிறைய வேல்யூவேஷன் ஃப்ரேம் ஒர்க்கும் எவாலுவேட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கும் நான் என்னோட பாஸ்ட் ரீடிங்ஸ்லேருந்து நான் கற்று வச்சுருக்கேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா GX4 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ப்ரீவியஸ் நிஃப்டி 50 வீடியோவில் ஒரு சின்ன சாம்பிளும் காட்டியிருந்திருப்பேன். எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும், அந்த ஸ்டாக் எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிறது என்னோட பர்டிகுலர் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கையும் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி ஃபியூச்சரை நோக்கி ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே எப்படி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் மூவ் பண்ணுறதுங்கிற பிளானும் வச்சுருக்கேன். அண்ட் பில்ட் அ வாட்ச் லிஸ்ட் அண்ட் வெயிட் ஃபார் ரைட் என்ட்ரி. ஸோ நான் இப்போ ஒரு ப்ராப்பராக செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 56 ஸ்டாக்ஸ் கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்லாம் நான் என்னோட போர்ட்ஃபோலியோக்கு எலிஜிபிளான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு டபால்னு போயிட்டு அதில் குதிக்க நான் விரும்பலை.
நான் இந்த வேல்யூவேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் வர்ற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்குக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் அரைவ் பண்ணுவேன்ல, அந்த நம்பருக்குள்ள தான் என்ட்ராக விரும்புகிறேன். ஸோ அதனால வாட்ச் லிஸ்ட்டுங்கிறத நான் இப்போ போட்டுட்டே வரேன். நான் ஜெரோதா ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பில் வாட்ச் லிஸ்ட் வந்து 1 2 3 4ங்கிற மாதிரி பில் பண்ணிட்டு வரேன். எப்போ எனக்கு அதில் அலர்ட் வருதோ அந்த டைமில் மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட விரும்பலை. ஸோ மை விஷ் லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஸ்டாக்ஸ். இதை நான் ஏன் வச்சிருக்கேன்னா, சைனா +1ங்கிற டேல்விண்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏபிஐ மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட் க்ரோத் அண்ட் ஃபார்மா அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ அதனால் வச்சுருக்கேன். பிஎஸ்சி இன்ஃப்ரா அண்ட் டிஃபென்ஸ். ஸோ பிஎன்சி இன்ஃப்ரா அண்ட் டிஃபென்ஸ் வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் ஒரு நல்லாவே டிஃபென்சிவாகவும் அவுட் பெர்ஃபார்மும் பண்ணிகிட்டே வருது. ஸோ அதனால் நான் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஃப்ரா வந்து கேபக் சைக்கிள்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. இந்தியாவில் கவர்மெண்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பண்ணலாம், ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனால் நான் அதுக்குள்ளே என்ட்ராகிற ஒரு பிளானும் இருக்குது. கன்சியூமர் அண்ட் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் ரைசிங் மிடில் கேப் பாப்புலேஷனும் கன்சம்ஷன் ஸ்டோரியுமே லாங் டேர்ம் தீம்லையுமே இது ஒரு பெட்டரான பெட்டாக இருக்குங்கிறது என்னோட ரிசர்ச்சில் நான் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது. ஸோ சம்மரியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு ப்ராப்பராக தெரியலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம காசை போட்டு காசை எடுக்கணுங்கிற கேம்பிளிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் என்னங்கிறத உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட புரிதல் கண்டிப்பாக வேண்டும். உங்கள் புரிதலுக்கு ஏற்ப ஒரு ஸ்டாக்கு இல்லை 2 ஸ்டாக்கில் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியுது, எனக்கு ஒரு டொமைன் பற்றி தான் தெரியுதுன்னா கூட அதில் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்போஷர் கண்டிப்பாகவே தரும். இந்த என்னோட பர்சனல் ஷேரிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் ஒவ்வொரு ஸ்டாக்கை நான் தனிப்பட்ட விதத்தில் படிக்கும் போதும் அந்த ஸ்டாக்கோட இன்டெப்த் அனலைஸை நான் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்சனலாக உங்களோட ஸ்டோரியுமே கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது லூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் அனுபவம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.